ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியலில் நம்ம மல்லியும் விஜயும் வந்து மயிலை தேடி புறப்பட்டாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மயிலை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம், மயிலை பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நோக்கியும் போயாச்சு. நம்ம மல்லியும் விஜயும் இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன உடனே போலீஸும் கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பக்கத்துல தான் எங்கேயும் இருக்கான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒன்று தகவல் சொல்லிடுறாங்க. கால் பண்றாங்க. அந்த ரூமுக்குள்ளே தாங்க போன் அடிக்குது. தினேஷ் வசமா மாட்டிக்கினாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம மல்லி விஜயம் போயிட்டு செம்ம அடின்னு அடிச்சு அந்த தினேஷை எங்கடா என் தங்கச்சி இங்க போனா மயில அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்களே மயில காணன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறாங்க. வருத்தம் இல்லை, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலே அப்படின்ற கவலை தாங்க. இப்போ நம்ம மல்லி வந்து செம்மையா அடின்னு அடிச்சு நம்ம விஜயும் போலீஸும் வந்துடுறாங்க. கரெக்டான சமயத்துல தினேஷ் அடி கொடுக்கறது இல்ல. தினேஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என் கூட தான் வந்தாங்க, ஆனா வந்து எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா மயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு மயில கடத்திருப்பா? அது மட்டும் இல்லாம இப்ப தினேஷை விட்டு மயில் தனியா போயிருக்கா, இப்ப எங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மயில் எங்க இருக்காங்க? இங்க ஹாஸ்டல்ல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க கிட்டதாங்க இருக்காங்க. நம்ம மயிலுகிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டாங்க. இப்போ அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம மயிலுக்கு மயக்க மருந்து கொடுத்துதான் படத்துக்கு படுக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம மயில் கையில இருந்த நகை எல்லாமே அவங்களோட வைஃப் எடுத்து போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம மயிலும் கண் விழிச்சு போயிட்டு என் நகையை கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த நெகை தானா, நீ வந்து இங்க உன்னை கூட்டின்னு வந்ததே அந்த நெகை கோசரை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உட்காராங்க. மறுபடியும் மயக்க மருந்து போட்டு அமுத்தி மயக்க மடைய செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த நெகை தான், மயில் இல்லைன்றது இதுலயே ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தினேஷ் அங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்க வேலை செய்யற இன்னொருத்தர் வந்து வேலை செய்யறதுக்கு வரலன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவங்க கிட்டதான் அங்கதான் மயில் இருப்பா அப்படின்ற சந்தேகத்தோட போயிட்டு அவங்கள கையும் காலமா பிடிச்சிடுறாங்க. என்ன நடக்க போகுது? நம்ம மயில் கண்டிப்பா வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்துருவாங்க. சரி வாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்.